வணக்கம். இதான் நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ. என்கரேஜ் பண்ணுங்கள், என் வீடியோவை லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு தெரிஞ்ச திறமை வச்சு ஒரு சில வாய்ஸ் பேசுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வந்துன்னு இருக்கும். இப்போ முகம் தெரியாத போடுறேன். அடுத்தபடியாக நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா என்னோடய முகத்தை பார்க்கலாம் அதிவிரைவில். 2 நடிகைகள் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதலாவதாக நம்ம விஜயகாந்த் சார் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். தம்பி நல்லா போடுறப்பல வீடியோ நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் முன்னேறினா நம்மளுக்கு நல்லது தானே ஐயா. தமிழ்நாட்டில் தமிழை முன்னேறத்த யாராலையும் தடுக்க முடியாது, எந்த காலத்துலையும் தடுக்க முடியாது. இங்கே பாருங்க, முதலாவது புரட்சி, எங்கும் புரட்சி, எதிலும் புரட்சி, எல்லா இடத்திலும் புரட்சி. இதுதான் தமிழ். வாழ்க தமிழ் என்று சொல்லிக்கொண்டு நம்ம புரட்சி தலைவராக எடுக்கலாமா? ஐயா நீங்கள் வாங்க, ஐயா நீங்கள் வாங்க. உங்களோட நான் கொஸ்டின் கேட்குறேன் ஐயா. நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாயை முடிக்குன்னு சாப்பிட்ற உயிரினம் எது சொல்லுங்க ஐயா. புரட்சி தலைவரை அன்போடு அழைக்கிறேன். என் இருகரம் குப்பி நான் அழைக்கிறேன். ஐயா வாங்க, நீங்கள் வாங்க. இப்போ வருவார் பாருங்க. என் ரத்தத்தில் ரத்தமான அன்பு உடன் பிறப்பதில்லை. நான் இந்த மண்ணை வைத்து மறந்தாலும் உங்களை வைத்து மறவதில்லை. வாழ்க தமிழ், வளர்க தொண்டு என்ற சொல்லை கொண்டு, என்னப்பா தம்பி என்னை எதற்கு கூப்பிட்டுன்னு செஞ்சுக்கலாமா? எந்த கொஸ்டின் கேட்க போகிறப்பா? எதை கேட்டாலும் நான் நல்லா சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். இல்லை அண்ணா அப்படி போனாரு சொல்லும் கொஸ்டனு அண்ணா வந்து கேட்பாரு. நான் சும்மா அப்படியே லைக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஐயா இடையூறுக்கு மன்னிக்கிற மாதிரி வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு வரலன்னு இப்போ தான் போனேன். உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின், வாயை முடிக்கணும் சாப்பிட்ற உயிரினம் எதுன்னு ஐயா உங்களுக்கு தெரியுமா? அந்த உயிரினத்து பேரை நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன தம்பி, இந்த மாதிரியான கொஸ்டினை யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. அண்ணா மேலே ஆணையாக சொல்ல, இந்த கொஸ்டினை எனக்கு தெரியாதப்பா. வாயை மூடி சாப்பிட்ற உயிரினம் எதுன்னு தெரியாது. தெரிந்தா நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் தம்பி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறேண்ணே, வாயை முடிக்கணும் சாப்பிட்ற ஒரே உயிரினம் தாயின் கருவறையில் இருக்கிற சிசுனை. எப்படின்னா தாயோடைய தொப்புள் கொடி வழியாக தான் உணவு அந்த குழந்தைக்கு போகுது. அது வாயை மூட்டிக்கின்னு தான் அந்த தொப்புள் கொடி வழியாக சாப்பிடுது. இந்த அற்புதமான படிப்பு கடவுள் தாய்மைக்கு கொடுத்ததுன்னு. இதுதான் அதுக்கு உண்டான பதில். வரட்டுமா? அடுத்தபடியாக இந்த கொஸ்டினை திரு பிரகாஷ்ராஜ் அவர்கிட்ட கேட்குறேன். பிரகாஷ்ராஜ் அவர்களே கொஞ்சம் வரீங்களா? சொல்லலாம் லவ்விடே, உன்னை பார்க்கணும், அப்படியே உன்னை கிள்ளை முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது. அப்படியே அப்படியே சூப்பராக இருக்கு. முத்துப்பாண்டி கோட்டனை கூட பார்க்காம அப்படியே வந்து எல்லாம் பேசுகிற பற்றியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்லை வாயை முடிக்கணும் சாப்பிட்ற இல்லை அதை பதில் அப்படியே எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு? எப்படி அது கேட்கும்போது அப்படியே மண்டல் அப்படியே ஒரு மாதிரி ஓடுது. ஆனால் பதில் தெரில, பதில் ஒன்றா தெரில. வாயை முடிக்கணும் சாப்பிட்ற உயிரினம் நம்ம தம்பி பிரகாஷ்ராஜுக்கே தெரியல போல. நான் சொல்லட்டுங்களா? அதே பதில் தான். தாய்மைக்கு உண்டான சிறப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற இதர நாடுகளில் எல்லா நாட்டிலையும் தாய்மை இருக்குது. எல்லா நாட்டுக்கும் கடவுள் அந்த சிறப்பை கொடுத்துருக்காரு. தாய்மையை போற்றுவோம், தாய்மையை வணங்குவோம். ஒரு குழந்தை பிறக்கிற நாள் முதல் அந்த வயிற்றில் தான் தாய் சுமக்கிற வலிகள் எவ்வளோ பெரியதுன்னு தெரியுமா? 10 மாதம் சுமந்து பார்த்தா தான் அது கஷ்டம் தெரியும். அப்படி அற்புதமான
அந்த வரத்தை தாய்மைக்கு தான் கொடுத்துருக்கேங்க. நான் தாய்மையை 2 கரம் கொண்டு வளர்க்குறேன், எப்பவுமே வணங்குறேன். நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம்பியை விரைவில் முகத்தை பார்ப்போம். இன்னும் நிறைய வாய்ஸ் இருக்குது. வளர்க தமிழ், தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வரட்டுமா?